பிசினஸ் பெஸ்டா இல்ல ஜாப் பெஸ்டா? நான் சொல்றேன். ஜாப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் சேலரி வந்துகிட்டே இருக்கும். நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ் பண்ண காசு வச்சு வீடு வாங்க முடியும், ஊருக்கு போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். நீங்க சேர்த்து வச்ச காசையும் நீங்க சேர்த்து வச்ச வீடையும் உங்க பிள்ளைங்களுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ண முடியும். பட் உங்க ஜாபை பாஸ் ஆன் பண்ண முடியாது. ஜாப் வச்சு உங்களால மில்லியனரோ மல்டி மில்லியனரோ ஆக முடியாதுங்க. டு பி ஃபிராங்க், அதான் பிராக்டிகல் உண்மை. இதான் டார்க் சைடு ஆஃப் த ட்ரூத். அக்செப்ட் பண்ணுங்க. பட் பிசினஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஜாப்ல ரிஸ்க் கிடையாது, பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கு. எனக்கு வந்து பேக் எண்ட் இல்ல, நான் ஜாப் போயே தான் ஆகணும் அப்படின்னா ஜாப்ல பண்ற சேவிங்ஸை வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். ஒரு பிசினஸ்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னால 1008 தடவை யோசிங்க. சர்வே நிறைய பண்ணுங்க. அந்த பிசினஸ்ல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ரிவ்யூஸ் கேளுங்க, என்ன பண்ணலாம் ஐடியாஸ் கேளுங்க. ஏன்னா அவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம், நிறைய கத்துக்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்தோன்னு அப்படியே டப்புன்னு மேல போயிட மாட்டீங்க. இட் டேக்ஸ் மினிமம் 3 years டு grow. 3 வருஷம் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் எடுத்து வைக்கணும், போனஸ் எடுத்து வைக்கணும், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஜாப் வழியா சேவ் பண்ற காசை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க.